ஒரு கமல் ஃபேன் ரஜினிகாந்த் இயக்குதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது நிறைய இடத்துல கேட்கப்பட்டது தான். இதில் வந்து 2 இருக்குல்ல. அதாவது எப்படின்னா, ஒரு ஃபேன் பாயாக ஒருத்தருக்கு இருக்கிற ஒருத்தர், அந்த ஃபேன் டைலமான்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் ரஜினி படமாக இது உருவாக்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த சிக்கல்கள் என்னவா இருந்துச்சு சார்? தாட் ப்ராசஸில்? இல்லை சார், எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்து ஆப்போசிட் காம்பவுண்டில் போய் படம் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் பார்த்துருந்தாங்க. அப்படி இல்லை சார். நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் யுனானிமஸாக பிடிச்ச ஒரு ஆள்லாம் ரஜினி சாராக இருந்திருக்கும். அண்ட் லேட்டர் நம்ம கொஞ்சம் நமக்கு நம்ம தனியாக சினிமா போய் பார்க்க ஆரம்பித்து அப்படி யோசிக்கும் போது நம்ம ஒரு ஃபிலிம் பஃபாக நம்மளே கன்சிடர் பண்ணி இருக்கிற டைமில் நமக்கு புதுசாக வேறு யாராவது பிடிக்கும். அப்போ ஜென்ரேஷன் அப்போ தான் நம்ம தேடுவோம் நம்ம யார் நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெம்ப்ளேட்டாக அவர் வந்து எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் இல்லை சார். ஸோ அதனால் எனக்கு அது பெரிய இது இல்லை. அண்ட் இன்னும் சொல்லணுன்னா கமல் சார் தான் இன்னும் ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அடுத்து பண்ணணுன்னு கேர்ஃபுல்லாக பண்ணு, என்னோடய ஃபேன் வந்து என்னோட நண்பன் படம் பண்ணுறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் சொன்னது தான், அங்கே பயங்கரமாக ஒரு படம் முடிச்சிட்டிங்க, வாங்க அடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தது. ஸோ அதனால் ஐ ஹேட் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். என்னதான் இருந்தாலும் அவரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் நான் எந்த வகையிலையும் சின்னதாக கூட தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது.